1996லையும் 2006லையும் கழகம் ஆட்சி அமைஞ்சப்போ அவருக்கு அரசு வழக்கறிஞராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை வழங்கினார்கள். அவருடைய வழக்கறிஞர் பணியை பாராட்டி நான் மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய நான் மட்டுமல்ல, பல்வேறு நீதிபதிகளும் அவரை மனந்திறந்து பாராட்டி இருக்கிறாங்க. மூத்த வழக்கறிஞர்களும் அவருடைய திறமையை வியந்து பாராட்டி இருக்கிறாங்க. நீதியை நிலைநாட்டக்கூடிய அவருடைய திறமையை கழகம் இன்னும் பயன்படுத்திக்க வேண்டும் என்று நினைத்துத்தான் அவருக்கு நாடாளுமன்ற மாநிலங்களுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அவர் அனுப்பி வச்சோம். அவரும் தமிழ்நாட்டின் உரிமைக்காக அந்த அவைக்கு சென்று ஓங்கி உறக்க குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இதோட முக்கியமான ஒரு பணியை அவருக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம். அதைத்தான் தம்பி உதயநிதியும் சொன்னார், மற்றவர்களும் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார்கள். நம்ம என்ஆர் இளங்கோவர்கள் தான் இன்சார்ஜ். என்ன இன்சார்ஜ்னா வார் ரூம் பணி. தேர்தல் நேரத்தில் வழக்கறிஞர் அணிய தயாரா வச்சிருப்பார். அதோட வாக்குச்சாவடி முகவர்களை முறையாக அமைச்சு அதற்கு பயிற்சியும் வழங்கி கொண்டிருக்கிறார். தேர்தல் களத்தில் முன்கள வீரர்களாக செயலாற்ற கடமையாற்றி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாடு என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லாம் நன்கு அறிவோம். குறிப்பா சொல்லணும்னா, பீகார்ல மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்ற சிறப்பு வாக்காளர் திருத்தம் எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கு என்பதை நான் அதிகம் இங்கு விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காகத்தான் நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நடைபயணத்தை இன்றைக்கு அவர் மேற்கொண்டிருக்கிறார். மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் பீகார் சென்று வாக்காளர் உரிமை பயணம்னு சகோதரர் ராகுல் காந்தி நடத்தி கொண்டு அந்த விழிப்புணர்வு பயணத்தில் நான் பங்கேற்றேன் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இந்த நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இப்போதே நம்முடைய விழிப்புணர்வை பெற்று நாம் அதற்காக தயாராக வேண்டும் என்பதற்காகத்தான் அதை தடுத்து நிறுத்துவதற்கான அத்தனை முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பவர் தான் நம்முடைய என்ஆர் இளங்கோ அவர்கள். அதுக்காக இந்த நேரத்தில் நான் தலைமை கழகத்தின் சார்பில் நான் மனதார அவரை பாராட்ட வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய உரிமை சார்ந்த பிரச்சனை தொடர்பான கருத்தரங்கங்களை கூட அதில் நீதியரசர்கள் எல்லாம் பங்கேற்க வச்சு பல ஆண்டோர்களை சார்ந்தோர்களை எல்லாம் அதில் பங்கேற்க வைத்து அதை நடத்தி கொண்டிருக்கிறார். நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறதுல நம்ம என்ஆர் இளங்கோ அவர்கள் எவ்வளவு உறுதியோடு இருக்காருன்னு நான் சொல்லணும்னா, இங்கே நான் மணமக்களுக்கு மாலைகளை மாற்றுவதற்காகவும் மாங்கலத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த தாம்பால தட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த தட்டில் அவர் என்ன வச்சிருந்தாருன்னா, தலைவர் எழுதின திருக்குறள் உரை, அரசியலமைப்பு சட்டம், அதை வச்சுதான் அந்த மாங்கல்யத்தையும் மாலையும் வச்சு தட்டை காமிச்சார். அதில் தான் எடுத்துன்னு கொடுத்தேன். இப்படிப்பட்ட என்ஆர் இளங்கோ இல்ல திருமணத்தில், அதுவும் சுயமரியாதை உணர்வோடு நடைபெறக்கூடிய திருமணத்தில் நானும் உங்களோடு சேர்ந்து கலந்து கொண்டு வாழ்த்துவதில் பெருமைப்படுகிறேன். நாளைய தினம் நான் ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு ஒரு கால பயணமாக நான் மேற்கொள்ளவிருக்கிறேன். நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு இதுவரை சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில்களை நாம் ஈர்த்திருக்கிறோம். இதுக்கான என்னுடைய வெளிநாட்டு பயணங்களின் போது முதலீட்டாளர்களும் தொழில் நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய மனப்பூர்வமாக ஆர்வம் காட்டுவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த பயணத்தில் என்ன திட்டமிட்டிருக்கோம்னா, அதை பற்றி நாளை தினம் நான் விமானத்தில் ஏறி புறப்படுவதற்கு முன்பு நிச்சயமாக பத்திரிகையாளரை சந்தித்து அந்த விவரங்களை தான் சொல்ல போகிறேன். ஆனால் அதற்கு முன்னாடி நடைபெறக்கூடிய இந்த திருமண விழாவில் ஒரு முக்கியமான நிகழ்வை அறிவிக்க விரும்புகிறேன். நம்முடைய தமிழ் சமுதாயம் சுயமரியாதையோடு
தலைநிமிர்ந்து நடைபெறுவதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள். அதனால்தான் தந்தை பெரியாரை பற்றி எழுதின பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சொன்னார்கள், தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனகுவையில் சிறுத்தை எழும்னு எழுதினார். பகுத்தறிவு தந்தை பெரியாரின் சிந்தனையை உலகத்துடன் காட்சியை நாம் இந்த பயணத்தில் பார்க்க போறோம். உலகின் மிகப்பெரிய அறிஞர்களை தந்திருக்கக்கூடிய புகழ்மிக்க அறிவுசார் நிறுவனமாக போற்றப்படும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அறிவாசன் தந்தை பெரியாருடைய திருவுருப்படம் திறக்கப்பட இருக்கிறது. அதை என்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்க இருக்கிறேன் என்று எண்ணி பார்க்கிறது. நான் இப்பொழுதே மகிழ்ச்சி கடலில் மிதந்து கொண்டிருக்கிறேன். தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழில் பேசி எழுதியிருந்தாலும் அவருடைய சிந்தனைகள் இந்த உலகத்துக்கானது என்று அனைவருக்கும் பொதுவானது. அவர் வலியுறுத்தின சுயமரியாதை, பகுத்தறிவு, பெண் விடுதலை, ஏற்றத்தாழ்வு, தன்னம்பிக்கை, அனைவரும் சமம் ஆகிய கருத்துக்களுக்கு எல்லைகள் கிடையாது. இவை உலக மக்கள் அனைவரும் பொதுவான வகையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அறிவு மேதை உலகளவில் அடையாளம் காணப்பட்டு அங்கீகரிக்கப்படுவது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை. அதுக்கு முன்னாடி இளங்கோ இல்லத்தில் நடைபெறக்கூடிய திருமணத்தை நடத்தி வச்சுட்டு தான் அந்த பயணத்தை நான் மேற்கொள்ளவிருக்கிறேன் என்பதையும் இங்கே நான் சுட்டிக்காட்டி, இந்த நேரத்தில் நான் மணமக்களை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று என்னோட அன்பான வேண்டுகோளை வைத்து, புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் மணமக்கள் வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.